வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஒவ்வொரு வாரம் ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. நீங்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு மிக மிக நன்றி. தொடர்ச்சியாக உங்களுடைய ஆதரவுக்கு சிரமதார்ந்த நன்றிகள். இத்தனை ஆண்டு காலம் இந்த நிகழ்ச்சியை எங்களுக்காக எந்த தங்கு தடையின்றியும் ஒளிபரப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய வேந்தர் டிவிக்கும் இயக்குனர் ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களுக்கும், நிர்வாக இயக்குனர் திரு SRM ரவி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் சிஓக்களுக்கும், நிகழ்ச்சியில் இருக்கக்கூடிய அத்தனை டெக்னீஷியன்களுக்கும் டைரக்டர்களுக்கும் அனைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். இந்த வாரம் 19/5/2025 25/5/2025 வைகாசி 5 வைகாசி 11 நிறைய கேள்விகள். நோய் நொடிகளை பற்றி, சொந்த பந்தங்களை பற்றி, கணவன் மனைக்குள் அடிக்கடிக்கு சண்டை பற்றி, குடிப்பழக்கம் பற்றி, வேலை வாய்ப்புகளை பற்றி எல்லாம். அதில் ஒரு கேள்விகள் இப்பொழுது லேட்டஸ்டாக இருக்கக்கூடியது. ராகுக்கு எது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி அடுத்தடுத்த பயிற்சியாக இருக்கிறது, எதுவும் நல்ல விஷயங்கள் இருக்கிறதா? அதுக்கு முன்னாடி ஒரு சனி பயிற்சின்னு ஒன்று வந்தது திருக்கணிதத்தின்படி. அந்த பயிற்சி வந்தவுடனே சொன்னோம், வாக்கிய பயிற்சியாக திருக்கணித பயிற்சியான்னு. திருக்கணிதம் ஆரம்பித்தோடனே உலகம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சொயிட்டி அடிக்கும். அப்போல்லாம் நம்பலை யாரும். இதில் பட்டிமன்றம் வேறு. திருக்கணிதம் முக்கியமாக வாக்கியம் முக்கியமாக, வாக்கியம்தான் முக்கியம்லாம் ஒரு வாக்கியத்திலேருந்து வந்தது தான் திருக்கணிதம். அதை தான் நாங்கள் சொல்லின்னு இருக்கோம். வாக்கியம் பொய்ன்னு நாங்கள் எங்கே சொன்னோம்? திருத்தி கணிக்கப்பட்ட விஷயம். எபிமெரிஸ்ன்றது வான்வெளி ஆராய்ச்சி நிலையம் கொடுக்கக்கூடிய பஞ்சாங்கத்திற்கும் திருக்கணிதத்தின் பஞ்சாங்கத்திற்கும் அந்த வேறுபாடுகள் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும். இப்பொழுது இருக்கக்கூடிய கோள்கள் நகர்வுகள்லாம் கொண்டு வருவது தான் திருக்கணிதம். வாக்கியம் தான் ஆரம்பத்திலேருந்து கொண்டு வரப்பட்டது. இந்த வாக்கிய பஞ்சாங்கத்தினுடைய குறிப்புகள் இன்றைக்கும் பொதுவாக பேசக்கூடிய சமயத்தில் பேசுவதால் ஒரு குறையும் இல்லை. மீனத்தில் சனி வந்த காலகட்டத்தில் இப்பொழுது பார்த்திங்கன்னா குரு பயிற்சி, ராகுக்கு எது ஏற்கனவே வந்துடுச்சு, இப்போ குரு பயிற்சி. இந்த காலகட்டங்களில் யுத்த பூமிகள், பஞ்சபூத ஸ்தலங்கள், எல்லைகளெல்லாம் பெரிய பிரச்சனைகள் வரும். நம்ம எவ்வளோ சேனல், உங்கள் சேனல்லேருந்து எல்லா சேனலுக்கும் சொல்லிட்டு இருக்கோம். யூடியூப்பை தட்டினீங்கன்னா வந்துடும். கிட்டத்தட்ட இந்த ஜனவரி 1 தினப்பலன்லேருந்து வாரப்பலன், மாதப்பலன், பயிற்சி பலன் எல்லா பலனும் சேர்த்து 400 500 வீடியோவோ கொடுத்துருக்கேன். ஏன்னா தினப்பலனே நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி கணக்கிலே வந்துடும். இப்போ நான் பேசுகிறது இன்றைக்கி மே மாதம் 8ஆம் தேதி. அந்த கணக்கு வரைக்கும் நீங்கள் கணக்குள் போண்டாவே போதும். கிட்டத்தட்ட 4 மாதம் முடிஞ்சு 5ஆவது மாதம் 130 நாள் வந்துடுச்சு. அதில் எல்லா வீடியோக்களும் கிட்டத்தட்ட 300 400 500 வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். நிறைய விஷயத்திற்கு. அதில் இந்த போர், பதட்டம், தீவிரவாதங்கள், எல்லை பகுதிகளில் பிரச்சனை, பெரிய பாதிப்புகள், போர் மூலக்கூடியது. அணு ஆயுதம் வெடிக்காமல் இருந்தால் சரி. ஏன்னா மக்களுக்கு கொத்து கொத்தாக பாதிப்பு வருவது தான் காட்டுது. ஊரே அழியும் என்று தான் காட்டுது. காஷ்மீரிலேருந்து கன்னியாகுமரியாக இருக்கட்டும், பாகிஸ்தானாக இருக்கட்டும், மனிதனுக்கு வக்கர புத்தி முடித்து பெரிய லெவலுக்கு வருவார்கள். அடுத்தது வரி விதிப்பாக இருக்கும். வரின்னு சொல்லிட்டு இருக்கோம். உலகம் முழுவதும் வரி விதிப்பு தான் இருக்கும். மனிதனுக்கு இடமே இருக்காது, எல்லா வரியும் போட்டுருவாங்க. முதுகு வரைக்கும் வரி. பெரிய சிக்கல். நிறைய தவறுகள்.
பெரிய இந்த உலகத்தில் இந்த காலகட்டத்தில் வாழ்வதற்கு நம்மெல்லாம் வந்து நினைவில் நிறைய பிரச்சனைகளை வைத்து கொண்டு காலத்தை கடத்த வேண்டிய துர்பாக்கிய நிலையில் இருக்கும். தங்கம் விலை தான் ஏறும், 52 ரூபாயிலேருந்து சொல்லின்னு இருக்கோம். தங்கம் வாங்கி வச்சுக்கோங்க, தங்கம் வாங்கி வச்சுக்கோங்க, தங்கம் வாங்கி வச்சுக்கோங்க. நிறைய பேர் வாங்கி வச்சுட்டு எங்கேயாவது ஃபங்க்ஷன்லாம் போனால் உங்களால் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி நல்லாயிருக்குன்றாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் என்ன ஷேராக கேட்க போகிறோம்? நிறைய இடத்தில் குழப்பங்கள், நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சு ஒரு 18 மாதத்துக்கு எதுவும் இல்லை இப்போதைக்கு. அப்படியே இதுவும் கடந்து போகணுன்னு தான் வாழணும். வான்வெளி போக்குவரத்தெல்லாம் பாதிக்கும்னு, கொரோனா மாதிரி பாதிப்பு வரும்னு தான் சொல்லியிருக்கோம். பாருங்கள், தெரியும், இருக்குது, எல்லா வீடியோவும் இருக்குது. வேந்தரில் வேணும்னா ஸ்பெஷல் எபிசோடாக போட சொல்கிறோம். பயணங்கள்லாம் ஆகாயமாக இருக்குது. அந்த நாட்டு பக்கம் பறக்கக்கூடாது, இந்த நாட்டு பக்கம் பறக்கக்கூடாதுன்னு வந்துடுச்சு. ட்ராவல் போனவங்கெல்லாம் பயப்படுறாங்க. நான் கூட தான் டிக்கெட் வாங்கி வச்சுட்டு இருக்கிறேன். போகலாமா வேணாவான்னு, தொழில்நுட்பமாக எல்லா லெவல்லையும் ஒரு பதட்டம். 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன நடக்கும்னு ஒரு பயம். நிம்மதியாக தூங்குறதெல்லாம் போயிடும் நீ மக்களுக்கு. அணு ஆயுதங்கள்லாம், அணு ஆயுத சாலைகள், அணு ஆயுதங்கள் உற்பத்தி பண்ணக்கூடியது, அணு ஆயுத மின் உற்பத்தி பண்ணக்கூடிய இடங்கள்லாம் கவனமாக இருக்கணும்னு எவ்வளோ வாட்டி பேசியிருக்கோம். ட்ரோன்களை வைத்து நிறைய பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கோம். போன இதில் கூட சொல்லியிருக்கோம். இப்போ ட்ரோன் யுத்தம் தான் மாறிடும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டெவலப் ஆக பாகிஸ்தான்காரர்கள் நம்ம மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் பாம்பு போட்டாலும் நம்ம இராணுவத்தினரும் அவர்கள் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் போடுவார்கள். அதனால் அப்பாவிகள் தான் மாற்றும். ஏன்னா அவங்க செஞ்சாங்கன்னா நம்ம ஆளுங்களும் விட மாட்டாங்க. இது வந்து டிட் ஃபார் தட்டுன்னு தான் போகும். நட்சத்திரம் வேறு, சுக்கிர நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிருக்கிற யுத்தம். அசுரன். ஸோ இது வந்து பெரிய பாதிப்புகள் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள்லாம் பிரார்த்தனை செய்வது தான். விலைவாசியெல்லாம் தாறுமாறாக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஏன்னா இது நாட்டுக்கு உண்டான சோதனைகள். அப்பாவிகள் கொல்லப்பட்டதுனால தீவிரவாதிகளுடைய இது வந்து இப்போ கடைசியாக நாட்டுக்கு பற்றுக்குள்ளான அமைப்பாயிடுச்சு. அதனால தான் எல்லா தலைவர்களும், எதிரும் பொறுமாக இருக்கிற தலைவர்கள் எல்லாம் நம்ம இராணுவ முப்படைகளுக்கும் ஆதரவு கொடுக்குறார்கள். ஆனால் யாரும் மனசளவில் கொடுக்கல. ஐயோ இந்த போர் எங்கே போய் முடியுமோன்னு எல்லாருக்கும் பயம் இருந்தாலும் தேசப்பற்று என்பது முக்கியமாயிடும். 70களுக்கு அப்புறமா வரக்கூடிய யுத்தம் இது. நேரடியாகவே போர் ஒத்திகைகள் எல்லாம் இந்தியா முழுவதும் செய்யப்பட்டிருக்கு. சைரன் ஒலித்தால் என்ன செய்யணும் எல்லாம் வீடியோ வர ஆரம்பிச்சிருச்சு. குரு மிதுனத்திலிருந்து கும்பத்தை பார்ப்பதனால் 11ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக அல்லது 14ஆம் தேதி வரைக்கும் திருக்கணிதத்தின்படியே வைத்து கொண்டாலும் அதன் பிறகு தான் ஏதாவது ஒரு ரிசல்ட் கிடைக்க வேண்டும். அதுக்குள்ளாக மோசமாகிவிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. எல்லா நாடுகளும் இப்போ நம்ம நாடுகள் மேல்தான் கண்ணு. இந்தியா, பாகிஸ்தான். தீவிரவாதிகள் முகாம்களை மட்டும் தாக்கிவிட்டு வந்த நம்மளுடைய இராணுவத்தினருக்கு அப்பாவி மக்கள் மீது அவர்கள் தாக்குதலை செய்தால் திருப்பி இவர்களும் பதில் தாக்குதலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். அதனால்
இது வந்து பெரிய அளவுக்கு பிரச்சனைகளை வளர்க்காமல் இருக்கிறதுக்கு ஏற்கனவே நாம் சொன்னோம், நீரால் தான் போர் வரும். ஏன்னா நீருக்கு தான் இப்போ முக்கியத்துவம். நீர், இந்த சிந்து நதி மூடின உடனே தான் இப்போ இதனுடைய வீரியம் அதிகமாகிறது. ஏன்னா இனிமேல் எல்லாமே உலகத்துக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை விஷயமும் நீர் இருக்கும். நீர் தான் முக்கியம். ஒன்று நீரால் அழிவு, இல்லை நீரால் போர். நீருக்கு தான் அவ்வளோ முக்கியத்துவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. சனி என்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு திருக்கணிதத்தின்படி மார்ச் மாதம் பயிற்சி ஆகின்றதோ அன்னையிலேருந்து உலகத்துக்கு, அதில் குறிப்பாக இந்த ராகு கேது இருப்பதனால் அடுத்த 18 மாதத்திற்கு எல்லா விதமான சிக்கல்கள் உலகம் பார்க்கக்கூடிய அமைப்பு. அரசியல் தலைவர்கள், பிரதமர்கள், ஜனாதிபதிகள், பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், மார்ஷல்ஸ்கள், தளபதிகள், டிஜிபிக்கள், நிதியரசர்கள், பெரும் தொழிலதிபர்கள், 10,000 பேர் 1,00,000 பேருக்கு முதலாளிகளாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரும் கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பெரும் சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். உடன் இருப்பவர்களே செய்யக்கூடிய பாதிப்புகள்லாம் பெரிதாகலாம். பிரார்த்தனையை தவிர அந்தந்த மத வழக்கப்படி எந்த மதமாக இருங்கள், எல்லோரும் மனிதர்கள் தான். இந்தியர்களும் மனிதர்கள் தான், பாகிஸ்தானும் மனிதர்கள் தான். தீவிரம் எண்ணம் கொண்டவர்கள், சதிகாரர்கள் செய்யக்கூடிய விஷயத்துக்கு அப்பாவிகள், ஒன்றுமே செய்யாதவர்கள் பலியாவது எந்த விதத்தில் நியாயம்? அது எந்த நாடாக இருந்தாலும் அது தானே. வாழ்க்கையில் எல்லாமே உயிரே போனாலும் பரவாயில்ல என்று தீவிரவாத செயலுக்கு செய்பவர்கள், அவர்கள் மைண்ட் வாஷ் அப்படி. வாழணும் என்று வாழக்கூடிய அப்பாவிகள் அதற்கு எப்படி பதில் சொல்ல முடியும்? ஆனால் யுத்தம் என்று வந்தால் நாடு என்பது முக்கியமாகிவிடும். நாடு 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 தான் ஆகும். அதனால் இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் ராகு கேது பயிற்சியாக இருக்கட்டும், குரு பயிற்சியாக இருக்கட்டும், என்னை பொறுத்த வரைக்கும் 18 மாதத்துக்கு படாத பாடை உலகத்திற்கு படுத்தும். அதில் முதலில் படுத்துவது இந்தியாவையும் பாகிஸ்தானையும். வரக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஏரியாவையும் படுத்தும். போரால் படுத்தும், இயற்கையால் படுத்தும், நெருப்பால் படுத்தும், பூகம்பத்தால் படுத்தும், எரிமலைகள் வெடிப்பால் படுத்தும், கடல் உள்ளுக்குள் வருவதால் படுத்தும், காற்றால் நிறைய படுத்தும். சவுதியிலெல்லாம் பெரிய புயலே வந்துடுச்சு, மண்ணு புயல். எல்லா விதத்திலும் மலை சரிவுகள், பெரிய அளவு விபத்துகள், எல்லாவற்றிலும் நிம்மதி இல்லாமல் கொண்டு செல்லும். எல்லாம் சிவமயம் என்பதை போல் கோளர் பதிகத்தை கேட்டுக்கொண்டு இருப்பது தான் விசேஷமாக ஒரு பரிகாரமாக இந்த காலகட்டத்தில் காணப்படுகிறது.